Hi guys, welcome to Sisa Tamil YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஸ்மோக் அப் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஸ்டெப்ஸ்லாம் ரெட் லைட்டில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் அன்லிமிட்டெட் பஃபெட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ நம்ம வந்து வேலச்சேரி ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பிரான்ச் வந்து வேலச்சேரி வடபழனி டி நகரில் இருக்குது. இப்போ இந்த ஸ்மோக் அப் ரெஸ்டாரண்ட்டில் இப்போ வந்து 50% ஆஃபர் போயிட்டுருக்கு. அவங்க ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $899, அதில் ஆஃபரில் $475க்கு அன்லிமிட்டெட் பஃபெட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. என்விரான்மெண்டல் ரொம்ப நல்லாயிருக்கு. ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக ரெட் கலர் தீம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க வெல்கம் ட்ரிங்காக வந்து பைனாப்பிள் ஜூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 3 to 4 டைம்ஸ் போயிருக்கேன். ஒரு வாட்டி ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாங்க வெல்கம் ட்ரிங்காக. இன்னைக்கு வந்து பைனாப்பிள் ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க. இது வந்து 1 டைம் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது அன்லிமிட்டெட் கிடையாது. ரொம்ப க்ரௌடாக இருந்தது, அதனால் ஸ்டார்டர்ஸ் வைக்க ரொம்ப லேட் ஆச்சு. ஒரு 10 minutes லேட் ஆச்சு. 3 to 4 டைம்ஸ் போயிருக்கேன். ஆனால் எப்போவுமே வந்து கரெக்ட் டைம் ஸ்டார்டர்ஸ் வச்சாங்க. ஆனால் இந்த வாட்டி ஸ்டார்டர்ஸ் 10 minutes லேட் ஆச்சு. ஸ்டார்டர்ஸ் வைக்க எல்லா டேபிளையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டர்ஸ் வைக்க 10 minutes லேட் ஆச்சு. ஸ்டார்டர் கொடுத்தது கிறிஸ்பி பொட்டேட்டோவில் மைனஸ் சாஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாட்டாகவே இருந்தது ஸ்டார்டர். ஃபஸ்ட்டு வெஜ்ஜு ஸ்டார்டர் வச்சாங்க. அதில் வந்து பன்னீர் வித் கேப்சிகம், மஷ்ரூம், குக்கும்பர், பைனாப்பிள் வந்து ஸ்டார்டராக வச்சாங்க. அப்புறம் ரொம்ப க்ரௌடாக இருந்தனால கொஞ்சம் லேட் ஆச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணோம். பன்னீர் எல்லோ கலரில் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது. பைனாப்பிளும் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடு ஃபிஷ் வச்சாங்க. அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான். எனக்கு ரொம்ப இந்த ஸ்மோக் அப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து ஃப்ரைட் ஃபிஷ் வச்சாங்க. இந்த டைம் வந்து ரொம்ப ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. ரொம்ப சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. இங்கே இந்த ஃப்ரைட் ஃபிஷ் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. அண்ட் ஃப்ரைட் ஃபிஷ்க்கு அப்புறம் நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் வச்சாங்க. அதில் வந்து சிக்கன், ஃபிஷ், ப்ரான் இருந்தது. சிக்கன் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் தந்தூரி டேஸ்ட்டில் இருந்தது. அது வந்து கொஞ்சம் ரொம்ப ரப்பர் மாதிரி இருந்தது. சாஃப்டாகவே இல்லை, சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருந்தது. ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தது. வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ப்ரான் ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டுக்கு வந்து சார்ஜ் இல்லை 5.5 2 பேருக்கு வந்து 25%, 2 பேர்னால 25% டிஸ்கவுண்ட் சொன்னாங்க. மினிமம் 4 பேர் வந்தால் தான் 50% டிஸ்கவுண்ட் சொல்லியிருந்தாங்க. ப்ரான் ஸ்டார்டரும் நல்லா இருந்தது. ஃபிஷ் ஸ்டார்டரும் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஹனி சிக்கன் வச்சாங்க. அதுவும் நல்லா இருந்தது. ரொம்ப ஹாட்டாக இருந்தது. ஹனி சிக்கன் வந்து எனக்கு ஃபேவரெட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. அது ரொம்ப ஹாட்டாக இருந்தது. அதுவும் ரொம்ப ஹாட்டாக இருந்தது. இவ்வளோ தான் வச்சாங்க. ஆக்சுவலி வந்து இல்லை கொஞ்சம் நிறைய இந்த வாட்டி நான் போகும்போது நிறைய டிஷ் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. ஃப்ரைட் கார்ன் வச்சாங்க. ஃப்ரைட் கார்ன் நானே கேட்டேன், ஃப்ரைட் கார்ன் வேணும்னு கேட்டப்போ தான் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. ஸ்டார்டரில் மட்டன் கபாப் வச்சாங்க. அப்புறம் வந்து சாஸில் பார்த்தீங்கன்னா 2 சாஸ், ஃபியூ ஸ்டார்டர்ஸ் மிஸ்ஸிங் இருந்தது. சில்லி கோபி வரலை. அப்புறம் வந்து ப்ரான், கோல்டன் ப்ரான் இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 3 times வந்து ப்ரானை சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து இப்போ இல்லை. அப்புறம் வந்து சிக்கன் தந்தூரி தனியாக லெக் பீஸ் மாதிரி தருவாங்க. சிக்கன் தந்தூரி அது அன்லிமிட்டட் தான் ஸ்டார்டரில் தருவாங்க. அதுவும் இந்த வாட்டி வந்து மிஸ் ஆச்சு. அதுவும் இல்லை. ஸோ ஃபியூ ஐட்டம் வந்து இந்த வாட்டி மிஸ் ஆச்சு. மேபி ஓவர் க்ரௌட்னால மிஸ் ஆச்சா இல்லை என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு லைவ் கிச்சன் போனோம். லைவ் கிச்சனில் தோசாலாம் சுட்டுட்டு இருந்தாங்க. சாக்லேட் தோசை, நிறைய வெரைட்டி தோசை, பொடி தோசை, நிறைய வெரைட்டி தோசை இருந்தது. ஆனால் நான் தோசை சாப்பிடல. ஏன்னா தோசை இங்கே வந்து தோசை சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு நான் தோசை சாப்பிடல. லைவ் கவுண்டரில் மட்டன், டக்கு, ப்ரான், ஃபிஷ், சிக்கன். லைவ் கவுண்டரில் பார்த்திங்கன்னா வந்து ஆனியன், கேப்சிகன், ப்ரொக்கோலி, கார்ன், க்ரீன் பீஸ், சீஸ் அதெல்லாம் இருந்தது. இது மாதிரிலாம் நிறைய இருந்தது. நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ டக்கு வேணுன்னா அதுக்கு என்னென்ன போடணும் அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி நான் கொடுத்தோன்னா அவங்க வந்து அது லைவாக வந்து குக் பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைவ் கவுண்டர் வந்து தைப்பூரி, பேல்பூரி, சாட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இல்லை தைப்பூரி, பேல்பூரி, பானிபூரி, தை பப்பர் சாட் அது இருந்தது. அப்புறம் வந்து மோமோவில் சிக்கன் மோமோ, வெஜ் மோமோ இருந்தது. குழி பணியாரமும் இருந்தது. போன வாட்டியோட கொஞ்சம் இந்த வாட்டி நியூவாக ஆட் பண்ணது இந்த சாக்லேட் ஃபவுண்டன். இது வந்து இல்லை. நான் போன வாட்டி போகும்போது சாக்லேட் ஃபவுண்டன் இல்லை, பாப்கார்ன் இல்லை. இந்த வாட்டி பாப்கார்ன் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஃபவுண்டன் சாக்லேட் ஆட் பண்ணியிருந்தாங்க. மோமோ ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த சாக்லேட் ஃபவுண்டன் சின்ன ஒரு குட்டி கேக்ஸ் இருக்கும். அது வந்து கிட்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. டூத் பிக்கில் அந்த கேக்கை எடுத்து அந்த ஃபவுண்டனில் நம்ம உள்ளே காமிச்சோன்னா அந்த சாக்லேட் அது ஃபுல்லாக அது வரும். அதை பிளேட்டில் வச்சுட்டு அது மேலே நம்ம வேணால் டாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்து கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது மெயின் கோர்ஸில் பார்த்திங்கன்னா வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும். மெயின் கோர்ஸில் சிக்கன் சூப் சூப்பராக இருந்தது. நான்வெஜ் மெயின் கோர்ஸில் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், எக் குருமா, ஃபிஷ் சிக்கன் ஹாட் கார்லிக் சாஸ், சிக்கன் கிரேவி. மெயின் கோர்ஸ் வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா வந்து கர்ட் ரைஸ், அப்பளம், சாம்பார், ஒயிட் ரைஸ், பன்னீர் பட்டர் மசாலா, ரசம்,
ராஜ்மா இருந்தது. நெக்ஸ்ட்டு வெஜ் பிரியாணி, கோபி கிரேவி, வெஜ் குருமா இருந்தது, வெஜ் நூடுல்ஸ். நான் வேணும்னா நான் வந்து சொன்னால் நான் வந்து தருவாங்க, அதுவும் அன்லிமிட்டட் தான். நெக்ஸ்ட்டு வந்து டெசர்ட்டில் டோனட் இருந்தது, டோனட் அண்ட் வேப்பர்ஸ் இருந்தது. டோனட் வந்து நல்லா குட்டி குட்டியாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது டோனட். வேப்பர்ஸ் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க, பக்கத்துலேயே ஒரு சாஸ் சாக்லேட் சாஸ் வச்சுருந்தாங்க வேப்பர்ஸ்க்கு. நம்ம வேப்பர் எடுத்து வச்சுட்டு அந்த சாஸ் நம்ம வந்து மேலே ஊற்றிக்கலாம். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. டெசர்ட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. டெசர்ட்டில் நிறைய வெரைட்டி இருந்தது. ஸோ டோனட்டும் நல்லா இருந்தது. வேப்பர் ரொம்ப எனக்கு டோனட் விட வேப்பர் ரொம்ப பிடிச்சிது. சாக்லேட் சாஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ டெசர்ட்டில் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து பப்பாயா, வாட்டர்மெலன், ஜெல்லி இருந்தது, 2 பேஸ்ட்ரி, ரசமலை, அப்புறம் வந்து பான் ட்ரிங்க்னு ஒன்று இருக்குது. அந்த க்ரீன் கலரில் இருக்கும் அந்த பான் ட்ரிங்க். இது வந்து மீல்லாம் சாப்பிட்டப்போ அந்த ட்ரிங்க்கு குடிக்கணும்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அது வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்காக அந்த பான் ட்ரிங்க்னு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பான் ட்ரிங்க் வெத்தலையில் ஒரு ட்ரிங்க் இருந்தது. ஜிலேபி, ஜாங்கிரி இருந்தது. ஹாட்டாக நல்லா குலாப் ஜாமுன் நல்லா ஹாட்டாக இருந்தது. அப்புறம் பாயாசம் இருந்தது, பிரெட் அல்வா இருந்தது. 3மே ரொம்ப ஹாட்டாக இருந்தது. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்மோக்லாம் நல்லா ரொம்ப ஹாட்டாக இருந்தது. நல்லா இருந்தது டேஸ்ட். ஐஸ்கிரீம் கவுண்டரில் பட்டர்ஸ்காட்ச், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட் இருந்தது. நான் வந்து ஸ்ட்ராபெரி வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஐஸ்கிரீமுக்கு டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்மால் ஸ்வீட் பால்ஸ் இருக்குது, ஜெம்ஸ் இருக்குது, சாக்லேட் சாஸ் இருக்குது. கிட்ஸோட ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ கிட்ஸ் வந்து பால்ஸில் ஸ்லைடிங் மாதிரி இருக்குது. கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துல. அடல்ட்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வித் விஆர் கேம்ஸ், மேஜிக் மிரர் செல்ஃபி பூத் இருக்குது, ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ். கிட்ஸ் வந்து அலவுட் இல்லை இதில். மேஜிக் மிரர் செல்ஃபி பூத் இருக்குது. மேபி இப்போ வந்து சேஞ்ச் பண்ணாங்களா தெரியல, ஆஃபர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன வாட்டி நான் போகும்போது 50% தான் இருந்தது, எத்தனை பேர் போனாலும் 50% இருந்தது. ஆனால் இந்த வாட்டி வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் இதை தவிர்த்து ட்ரிங்க் என்ன குடிக்கணும் அப்படின்னா அது வந்து சார்ஜபிள். அடல்ட் பஃபெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 899, கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 399. பிலோ 6 வந்து கிட்ஸுக்கு ஃப்ரீ, அபோவ் 6 மேலே வந்து கிட்ஸுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 50% ஆஃப் இருக்குது. ஒரு டைம் வந்து ஆஃபர் மாறுது. ஸ்மோக் அப் டைனிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து ரிசப்ஷனில் வெரிஃபை பண்ணிவிடுங்க, செக் பண்ணிக்கோங்க என்ன ப்ரைஸ் என்ன ஆஃபர் வந்து செக் பண்ணிக்கிட்டு அப்படி டைனிங் பண்ணுங்கள்.